வணக்கம். கல்வி அழகே அழகு. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். அவை தங்கம், வெள்ளி போன்ற விலைமதிப்புமிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக உள்ளன. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை கூறும் நீதிநெறி விளக்கப்பாடல் கல்வி அழகே அழகு பகுதியில் தரப்பட்டுள்ளது. நூல்வெளி. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதில் குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன அவற்றுள் சிலவாகும். இதில் கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் குமரகுருபரர். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. இதில் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டும் நூல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நீதிநெறி விளக்கம். கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. இதில் நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் 102 வெண்பாக்கள். இந்நூலின் கற்றோர்க்கு கல்வி நலனே என தொடங்கும் 13ஆம் பாடல் கல்வி அழகே அழகு பகுதியில் தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.